நாங்கள் இருக்குது வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் பகவந்தலாவில் வந்து மெக்ஸ் சிட்டி. இப்போ நாங்கள் இருக்குது வந்து இந்த இடம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் பகவந்தலாவில் வந்து மெக்ஸ் சிட்டி. அதாவது இந்த முறை மெக்ஸில் தான் நிறைய பேர் வந்து தீபாவளி ஷாப்பிங் வந்து செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடியதாகவே இருந்துச்சு. மெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஒரு பாப்புலரான ஒரு டெக்ஸ்டைல் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அந்தளவுக்கு இருக்குது. நிறைய வெரைட்டிஸ், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நிறைய வெரைட்டிஸான ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்படியே வாங்க நம்ம அந்த ஷாப் அப்படியே பார்த்துட்டே போகலாம். 1700 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல துணிகள், சாரீஸ் அப்படின்னு சொல்லி டாப் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்குறாங்க. இந்த சைடில் வந்து ஜென்ஸுக்கான டிஷர்ட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு தேவையான மேட்சிங்கான பெங்கிள்ஸ் அப்படி ஜுவல்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த செக்ஷனில் வந்து அவங்க வந்து வச்சுருக்குறாங்க. ஆஃபரும் கூட போயிட்டு தான் இருந்துச்சு மெக்ஸில். ஸோ க்யூட் சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ். இப்போ நம்ம யோசிப்போம், நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து இப்படியான கலெக்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கோம். ஏதோ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அதோட அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து அதே மாதிரி தான் நிறைய ஐட்டம்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் லேடிஸ்க்கான ஜீன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வந்து வச்சுருக்காங்க. இப்போ எல்லாமே கேட்டுட்ருக்குது வந்து என்னென்னா சொக்கா பேண்ட், அதாவது காகி பேண்ட், அது வந்து எல்லாருமே கேட்டுட்ருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் வச்சுருக்குறாங்க. இதுக்குள்ளே வந்து அப்படியே நிறைய ஜீன்ஸ் ஐட்டம்ஸ் வந்து அப்படியே குமிச்சு வச்சுருக்காங்க. 1 2 இல்லை, எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து இதுக்குள்ளே இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே கண்ணில் படுற பொருட்கள் எல்லாமே அள்ளிட்டு போகணும் போல் இருக்கும். இந்த சைடில் அப்படியே டாப்ஸ், அப்புறமா ஷால் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே இதுக்குள்ளே வந்து வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் ஃபங்க்ஷன் கொடுத்தணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஷல்வார் கலெக்ஷன் எல்லாமே சூப்பராகவே இருக்கும். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இருந்துச்சு. ஸ்டாக் இல்லைன்னு நினைக்கிறோம். நிறைய எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ஷாப்பிங் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த முறை தீபாவளி கலெக்ஷன் வந்து மெக்ஸில் தான். இதுக்குள்ள நான் ஒரு ப்ளூ கலர் டாப் ஒன்று பார்த்து வச்சேன், ஆனால் இல்லை. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அப்படிதான் பார்த்து வச்சுட்டு போன மாதிரி தான் இருக்காது. ஸோ அப்பைக்கப்ப அள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பிஸியாக இருக்கிறாங்க. அப்படியே நம்ம இந்த பக்கமாக கேமரா திருப்பணும்னு சொன்னால் ஒருத்தர் கண்ணில் தென் பண்ணுவார். ஹாய் வணக்கம், சொல்லுங்கள். உங்களோட பேர்? என் பேர் அஜய். ஓகே, அஜய் வந்து சொல்லுங்கள், எவ்வளோ வருஷமாக இங்கே வந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்றது? நான் இந்த கடை திறக்கிறதுல வந்து வேலை செய்கிறேன். எனக்கு மோர் தென் 6 இயர்ஸ் வேலை செய்கிறேங்க நான். ஓகே, இப்போ மெக்ஸில் வந்து இந்த முறை தீபாவளி ஷாப்பிங் வந்து மெக்ஸில் தான் அதிகமாக போணுச்சு. அது வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது, ஏன்னா நாங்களே கண்கூட வந்து பார்த்துருக்குறோம். ஸோ என்ன மாதிரி இந்த தீபாவளி ஒரு ப்ராஃபிட் வந்து எதிர்பார்த்து தானே நம்ம அந்த வேலையை செஞ்சுருப்போம். அதை வந்து நீங்கள் அடைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி கலெக்ஷன் இருக்குது, எப்படியான டிஸ்கவுண்ட் போகுது, இது இப்போ வந்து நாங்கள் வாங்குறோம்னு சொன்னால் என்னென்னலாம் இங்கே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அப்படின்னு சொன்னால் இப்போ இங்கே தங்க நகைகள் உட்பட எல்லாமே ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், அதுலேயுமே ஸ்பெஷலாக வந்து
பிறந்த குழந்தைகள் முதல்ல எல்லாருக்கும் வந்து இந்த ஆடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தீபாவளி தினத்தை முன்னிட்டு நாங்கள் வந்து சிறப்பு சலுகைகள் வந்து வழங்கியிருந்தோம். அதாவது எப்படின்னு கேட்டால் 10,000க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு நாங்கள் 2,000 கிஃப்ட் வச்சு தந்திருந்தோம். இப்போ ஒரு பர்சன் வந்து 20,000க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ண வரா இருந்தால் அவங்களுக்கு 4,000 மாதிரி நாங்கள் வந்து கிஃப்ட் வச்சு தந்துருந்தோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நான் நோட் பண்ணேன். ட்ரெஸ் மட்டும் இல்லை, தங்க நகைகள்னா எப்படி இங்கே வந்து நீங்கள் ஜுவல்ஸ் வந்து நாங்கள் அடகு வைக்கலாமா இல்லை நீங்கள் ஜுவல் ஷாப்பும் இருக்குதா? இந்த ஜுவல்ஸ் வந்து அடகு வைக்கலாம். எப்படி டக்குன்னு நாங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டோம், அப்போ பில் போட்டுட்டீங்க, எங்ககிட்ட காசு பத்தல, டக்குன்னு நாங்கள் போட்டுருக்க தோட கலட்டி அடகு வச்சு அப்படி செய்யலாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஜஸ்ட் ஒரு ஜோக் தான், சரியா? அப்படிலாம் இல்லை தானே. ஒரு கஷ்டத்துக்கு இங்கே வந்து நீங்கள் நகையை வந்து அடகு வைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து வைக்கலாம். ஆனால் பேங்க்கில் வைக்கிறதுக்கும் மற்ற கடைகளில் வைக்கிறதுக்கும் இங்கே வைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? நாங்கள் ஒரு பவுனுக்கு குறைந்த வட்டி விதத்தில் அதிக அளவு காசு தரோம். அதாவது ஒரு பவுனுக்கு வந்து இப்போது இன்னைக்கு வந்து 4 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஒரு பவுனுக்கு விலை போகுது. இப்போ ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டு இருக்கனால இப்போ நாங்கள் 4 லட்ச ரூபா வந்து கொடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் நாங்கள் வந்து 2,83,000 வந்து ஒரு பவுன் மாத வட்டி விதம் வந்து குறைவாக இருக்குது. சரி, இந்த தீபாவளி நாளில் வந்து யாருக்கெல்லாம் விஷ் பண்ண போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க, நெக்ஸ்ட் பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத கொஞ்சம் நெக்ஸ்ட் பற்றி சொல்லணும். நெக்ஸ்ட் சார்பாக எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறதோடு நிறைய சலுகைகள், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கவுண்ட்லாம் நிறைய இருக்குது. அனைவருக்குமான உடைகள் வந்து இங்கே இருக்குது. நாங்கள் வந்து எல்லா உடைகளுமே வந்து பொதுவாக இந்த கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் வந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்தியாவில் உள்ள ட்ரெஸ்ஸை தான் இங்கே வந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதனால் தரமான உடைகளை பெற்றுக்கொள்ளணும்னா நெக்ஸ்ட் நாங்கள் ஸோ அந்த மாதிரி தரமான உடைகளை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் மெக்ஸ்க்கு வாங்க. நிறைய கலெக்ஷன் இருக்குது, அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அங்கங்கே கைத்தட்டுறாங்க, அந்த கைத்தட்டு வந்து எனக்கு இல்லை, அந்த தம்பி பேசிட்டாரு அப்படிங்கிறதுக்காக. சரி, ஓகே, இந்த லெவலில் இந்த வ்ளாக் வந்து அப்படியே நாங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய வேலை ஒன்று செய்ய போகிறோம். நாங்களும் வந்து எங்களோட யூடியூப் சேனல் சார்பாக நம்மளோட நெக்ஸ்ட்டில் பணிபுரிகிற எல்லாருக்கும் அவங்களோட இருக்கக்கூடிய ஓனர்ஸ், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஹாப்பி தீபாவளி.